நாம் சிந்திக்க இருப்பது இலக்கை அடைந்த இளவரசர்கள் குறித்ததாகும். அகத்தியரை அணுகிய சகோதரர்களான 2 இளவரசர்கள் உயர்ந்த நிலைத்த பதவி எது என்று வினவினர். பூவுலகை ஆளும் அரச பதவியும் விண்ணுலகை ஆளும் இந்திர பதவியும் நிலையற்றவை என்று இளவரசர்களுக்கு விளக்கினார் அகத்தியர். முருகப்பெருமானின் கொடியில் வீற்றிருக்கும் சேவலாகவும் அப்பெருமானின் ஊர்தியாக விளங்கும் மயிலாகவும் இருப்பதே மிக உயர்ந்த பதவிகள் என்று இளவரசர்களிடம் எடுத்துரைத்தார் அகத்தியர். இளவரசர்கள் முருகனின் கொடியில் உள்ள சேவலாகவும் அவனுடைய ஊர்தியான மயிலாகவும் உயர வேண்டும் என்று விரும்பினர். அகத்தியரிடம் முருகனுக்குரிய மந்திர உபதேசம் பெற்று இளவரசர்கள் தவமியற்றத் தொடங்கினர். சிவபெருமானை தரிசிக்க கைலைக்கு வந்த பிரம்மனும் திருமாலும் முறையே தங்கள் ஊர்திகளான அன்னத்தையும் கருடனையும் வெளியில் நிறுத்தி உள்ளே சென்றனர். கந்தவேலின் சேவலும் மயிலும் அங்கு இருந்தன. இளவரசர்கள் தவமியற்றும் செய்தியை அன்னமும் கருடனும் சேவலிடமும் மயிலிடமும் கூறின. உடனே சேவலும் மயிலும் தங்களுடைய இடங்களை பிடிக்க முயற்சிக்கும் இளவரசர்கள் தவம் இயற்றிக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்றன. அவர்களின் தவத்தை கலைத்தன.